இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு நீ வெற்றியும் துளசி பேரை போடாம இருக்க? ஏங்க, அத்தைக்கு அவங்க 2 பேரையும் கண்டாலே ஆகாது. அவங்க பேரை போட்டு இன்விடேஷன் அடிச்சா அத்தை கோவப்படுவாங்களே. அது மட்டும் இல்லாம ஊர் பெரியவங்க மாமாவோட ஃபங்க்ஷன்ல அத்தையும் இருக்கணும்னு சொல்லி இன்வைட் பண்ணிருக்காங்க. இன்விடேஷன் கார்டுல இவங்க 2 பேரோட பேரையும் பார்த்து அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்காதுல்ல. அதனால தாங்க போடல. மீனா, என்ன பழக்கம் இது? இந்த வீட்ல உனக்குன்னு ஒரு சில உரிமையை கொடுத்தா இஷ்டத்துக்கு நீயா எல்லாம் முடிவெடுப்பியா? நான் எப்ப உன்கிட்ட இந்த மாதிரி சொன்னேன்? எனக்கு என் புள்ள மேல வருத்தம் இருக்குதான். அவன்கிட்ட இப்ப நான் பேசுறது இல்ல. அது வேற இது வேற. அதுக்காக அவன் என் புள்ள இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல, இதெல்லாம் சரி வராது. ஏங்க, இந்த இன்விடேஷன் தான் எல்லார் வீட்டுக்கும் போகும்னா நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலங்க. அபிராமிமா, எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? இல்லண்ணே, குடும்பமா ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி ஒரு மன சங்கடம் வர்றதை என்னால ஏத்துக்கவே முடியாது. எங்க காலத்துக்கு அப்புறமும் இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது எப்படி பேரை போடாம விடலாம்? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. ஐயாவுக்கு தான் முதல்ல பத்திரிக்கை வச்சிருக்கோம். நாங்க இதை எங்கேயும் வெளியில காட்டல. இந்த விழாவை நடத்துற பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. நாங்களே புது இன்விடேஷன் அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துறோமா? ஆமாம்மா. அம்மா, இந்த விழாவை நீங்க வேண்டான்னு சொல்லாதீங்கம்மா. ஐயா, அம்மாவுடைய வைராகியத்துக்கு இந்த குடும்பம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பிரியாதுங்க ஐயா. சரிங்க ஐயா, நாங்க வரோங்க ஐயா. போயிட்டு வரோங்கம்மா. வரம்மா. என்னடா பாக்குற? உன் பேரை போட சொல்லிட்டேங்கிறதுக்காக உங்க கூட நான் ஒன்னாயிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. உங்க 2 பேர் மேலயும் இருக்கிற கோவம் அப்படியே தான் இருக்கு, மாறாது. என்ன சிரிக்கிறீங்க? அதாவது கோபமா இருக்கிறது கூட அவங்க பாசமா சொல்லிட்டு போறாங்க. இந்த விஷயத்துல எங்க அம்மாவை அடிச்சுக்கவே முடியாதுங்க. சூப்பருங்க அவங்க, இல்ல? கரெக்ட். டேய், அப்பா ஏதாவது பண்ணி உங்க அம்மா மனசை மாத்த பாரு. இப்படியே எலியும் புனியுமா எத்தனை நாளைக்கு தான் இருக்க போறீங்க ஒரே வீட்டுல? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டான் பாருக்கிறேன், கல்லு கரைய மாட்டேங்குதே. நீ பண்ண வேலை அந்த மாதிரி.